இந்த கதையை முடிக்கும்போது நீங்க எந்த பொருளையும் அதே மாதிரி பார்க்க மாட்டீங்க. ஆனி, அவளுக்கு வயசு 4. ஒரு அமைதியான கிராமம், ஒரு பழைய வீடு. அந்த வீட்டில் அவளும் அவளுடைய பாட்டி மட்டும்தான். ஆனியின் பெற்றோர் சிட்டியில் வேலை பார்க்குறாங்க. ஆனிக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவளை அவங்க பேரண்ட்ஸோடய வச்சுருக்காங்க. பணம் அவங்களுக்கு நிறைய இருந்தாலும் ஆனியை பார்த்துக்கிற நேரம் மட்டும் இல்லை. ஆனியோட பாட்டிக்கு பழைய பொருட்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். எந்த இடத்துல பழைய பொருட்கள் கொடுத்தாலும் அது எவ்வளோ விலையா இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கி வச்சு அதை ரசிப்பாங்க. அதே மாதிரி அந்த ஊர்ல வீட்டை காலி பண்றவங்க ஒருத்தவங்க ஒரு நிறைய ஆன்டிக் பொருட்களை அவங்க பாட்டிக்கு கொடுத்துட்டு போறாங்க. அந்த ஆன்டிக் பொருள் எல்லாமே தொடச்சி தொடச்சி வைக்கிறது தான் அந்த பாட்டியோட வேலை. ஆனி குழந்தையில இருக்கும்போது அவங்க பாட்டி மாதிரி எல்லா பொருளையும் தொடச்சி வைப்பா. சில நாட்கள்லயே முழு ஆரோக்கியமா இருந்த அவங்க பாட்டி எந்த காரணமும் இல்லாம திடீர்னு இறந்துட்டாங்க. ஆனிக்கு அப்போ வயசு 5. ஆனியும் அவளோட சின்ன தங்கச்சியும் இப்ப நகரத்துல ஒன்னா வளர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவோட நிறைய வருஷங்கள் போச்சு. ஆனா ஆனிக்கு அப்பப்போ ஒரு சந்தேகம் வந்துச்சு. திடீர்னு அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா, பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் நம்ம சடங்கெல்லாம் செஞ்சோமா? ஏன்னா எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு கேக்குறா. அவங்க அம்மா ஒரு நிமிஷம் மௌனம் ஆயிடுறா. அவங்க அம்மா என்ன சொல்றானா, நீ சின்ன குழந்தையா இருந்தல்ல, அதனால உனக்கு நினைவு இருக்காது, நம்ம எல்லாத்தையும் நல்லா தான் பண்ணியிருக்கோம்னு சொல்றா. ஆனியும் நம்பிட்டா. ஏன்னா அப்போ அவ ரொம்ப சின்ன குழந்தை தானே. இப்ப ஆனிக்கு வயசு 28. அதே கிராமத்துக்கு, அதே பழைய வீட்டுக்கு முழு குடும்பமும் திரும்பி போக முடிவெடுக்கிறாங்க. எல்லா ஜாமானும் பேக் பண்ணி நாளைக்கு கிளம்புறதா ஒரு ஐடியால இருக்காங்க. ஆனிக்கு திடீர்னு அவளோட பாட்டி ஞாபகம் வந்தது. கண்கள் நனைஞ்சது. அந்த ராத்திரி அவ ஒரு கனவு கன்றா. ரொம்ப அமைதியான குளிர்ந்த ஒரு குரல்ல, ஆனி, இங்க வராத, உனக்கு பிரச்சனை இருக்குன்னு.